சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது சட்டசபையில் அதிமுக தாவேகா கூட்டணியை அறிவித்த எடப்பாடி, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நேற்று சட்டசபை அரங்கேறிய சம்பவங்கள் மூலமா அதிமுக தாவேகா கூட்டணியை எதிர்க்க திமுக தயாராகிவிட்டதா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் தாவேகாவின் குரலா எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்ட நிலையில், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பற்றிய பேச்சுகளுக்கு தாவேகா அமைதி காத்து வருது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்குது. இம்முறை திமுக, அதிமுக, நாதாக மற்றும் தாவேகா என 4 முனை போட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் தாவேகாவுக்கு மிகப்பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தில் தாவேகாவினரின் செயல்பாடுகளும் கடுமையாக விமர்சனத்தை பெற்று வருது. தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் 16 நாட்களாக தலைமறைவாக இருந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட பின் உடனடியாக வெளிவந்தார். அதேபோல தாவேகா தலைவர் விஜய் கரூர் செல்வதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. விரைவிலே ஒரு தனியார் மண்டபத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே சட்டசபையில் நேற்று அரங்கேறிய சம்பவங்கள் பல்வேறு கேள்விகளை உருவாக்கியிருக்கு. ஏனென்றால் தாவேகா சார்பாக பேசப்பட்டு வந்த விஷயங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் கேள்வி எழுப்பியிருக்காரு. அவை அனைத்திற்கும் ஏற்கனவே தமிழக அரசு விளக்கம் அளித்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக எழுந்து கூட்டணிக்காகவே அதிமுக இப்படி செய்கிறது, அதிமுகவினர் பாதிக்கப்பட்டால் கூட இப்படிப்பட்ட குரல் அதிமுகவிடம் இருந்து வந்து இருக்குமா என்று தெரியல, கூட்டணிக்கு ஆள் சேர்க்கவே எதிர்க்கட்சி தலைவர் பேசி வராரு, எந்த கூட்டணி அமைத்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பலன் தராது, எந்த மெகா கூட்டணி வைத்தால் கூட மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக தாவேகாவோட கூட்டணி அமைக்கவே அதிமுக இப்படியான செயல்பாடுகளை ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டி இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏனென்றால் அதிமுக தாவேகா இடையிலான நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவோட கூட்டணி அமைக்க தாவேகாவை பல்வேறு தரப்புகளும் நெருங்கி வருவதாக பார்க்கப்படுது. அதனை திமுக தலைமை நன்றாக அறிந்து வச்சிருக்கு. இதனால் அதிமுக தாவேகா கூட்டணியை எதிர்கொள்ள திமுக தயாராகிவிட்டது என்பதை சட்டசபையில் வைத்தே ஸ்டாலின் நேரடியாக கூறியிருக்காரு. இதனால் டிசம்பர் மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி விஜய் இடையிலான சந்திப்பு நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக அதிமுக தாவேகா கூட்டணி வச்சா திமுகவோட தலை இந்த முறை தப்பிக்குமா தப்பிக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.